அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சிப்பி கிரேவியும் சிப்பி பொரியலும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது எங்கள் ஊரில் நாங்கள் சுப்பிம்போம், சில பேர் சிப்பிம்பாக. இந்த சுப்பி வருஷத்தில் 1 மாதம் 2 மாதத்துக்கு தான் வரும். பனி சீசனுக்கு தான் வரும். இப்போ வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு சிப்பி வாங்கியிருக்குது. இதை நல்லா கழுவிக்கிறணும். நல்லா கழுவிட்டு ஒரு சட்டியில் போட்டு நம்ம அவிக்கணும். நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் அவிக்கணும். 2 தோடும் பிரிஞ்சிடும். சதை எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவிச்சா தான் நம்ம சதை எடுக்க முடியும். கிளறி விட்டுக்கிறேன்னு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இப்போ அவிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கிறேன்னு. ஆற வச்சு நம்ம சதை எடுக்க வேண்டியது. இது ஒரு ஆளும்லாம் எடுக்க முடியாது, 2-3 பேர் அந்த சதையை எடுக்க முடியும். இப்போ சதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த சதையிலையும் மண் இருக்கும். நம்ம இதை கழுவிக்கிறேன்னு. நம்ம சுப்பி அவிச்சோம்ல, அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம கழுவணும். வேறு தண்ணி ஊற்றக்கூடாது, இல்லைன்னா டேஸ்ட்டு போயிடுறேன். அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி நல்லா கழுவி எடுக்கணும். இதில் மண் இருக்கும். கழுவ மண் வரும். ஒரு 4-5 தடவை கழுவிக்கிறேன்னு. பற்றியில் இப்போ கீழே மண் இருக்குது. அதனால் நம்ம தெளிய விட்டு நம்ம ஊற்றணும். அந்த தண்ணியை ஊற்றி 4-5 தடவை அலசிக்கிறணும். இப்போ நல்லா கழுவியாச்சு. நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துடணும். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம 2ஆக பிரித்து கிரேவிக்கும் பொரியலுக்கும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிறோன்னு. இப்போ கிரேவிக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டையும் கிராம்பும் போட்டுக்கிறேன்னு. பெரிய வெங்காயத்தில் 2 நறுக்கி போட்டுக்கிறேன்னு. கருவேலையும் போட்டு வதக்கிறேன்னு. வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி பழத்தில் ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் வதக்கிட்டு நம்ம மசாலா போட்டுக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் போடணும். மஞ்சத்தூளில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சிப்பியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அப்புறமா தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன்னு. போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிறணும். இப்போ பொரியலுக்கு நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு கருவேலையும் போட்டு வதக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிட்டு இந்த சிப்பியை நல்லா பிழிஞ்சு போடணும். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு நல்லா வதக்கிக்கிறேன்னு. வதக்கிட்டு நம்ம மசாலா போட்டுக்கிறணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறேன். இப்போ சிப்பி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரேவியாக வந்துருச்சு. நல்லா சிப்பி நல்லா வெந்துருச்சு. நம்ம மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சிப்பி கிரேவி ரெடி. இப்போ பொரியலுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. சிப்பியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 முட்டையை ஊற்றி இதையும் நல்லா வதக்கிக்கிறேன்.
நல்லா வதங்கிடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சிப்பி பொரியலும் ரெடி. சூப்பராக இருக்கும். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.